ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டி இல்லைங்க, வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த சீசன் முடியறதுக்குள்ள இந்த ரெசிபியை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்குலேருந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது செஞ்சு கொடுங்க. அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு ஹாஃப் வாட்டர்மெலன் எடுத்துருக்கேங்க. அதை வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி எல்லா சீட்ஸுமே எடுத்துட்டுங்க இது மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறோங்க. 6 to 8 hours வந்து இந்த வாட்டர்மெலனை பாருங்கள் கொஞ்சம் கூட விதை இல்லாமல் எடுத்துட்டுங்க ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறோங்க. அதே மாதிரி இந்த ஓடும் நமக்கு தேவைப்படுங்க. அதனால இதையும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வந்து வச்சுருவோங்க. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு பால் காய்ச்சிக்கலாங்க. நான் 1/2 லிட்டர் அளவுக்கு திக் மில்க் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து 2 குழிக்கரண்டி அளவு உங்கள் தித்திப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்னிங் போட்டுக்கோங்க. இது கூட வந்து நான் 3 குழிக்கரண்டி அளவு சுகர் சேர்த்துருக்கேங்க. இந்த சுகர் நல்லா கரைஞ்ச உடனேங்க இது கூட வந்து நம்ம பால் பவுடர் சேர்த்துக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் அந்த பாலில் இருந்தே கொஞ்சம் எடுத்து நான் கலந்து வச்சுருக்கேங்க. நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம்க்கெலாம் செய்வோம் இல்லைங்களா, அதே ப்ரொசீஜர் தாங்க. ஆனால் வந்து இதில் நம்ம வந்து அந்த வாட்டர்மெலனை வந்து நல்லா ஐஸ் பண்ணி அப்புறம் சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ இது கூட வந்து பால் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. அதுவும் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துட்டு அது நல்லா அந்த பால் பவுடரும் அந்த பாலோட நல்லா கலந்து விட்டோம்னா பால் பாருங்கள் நமக்கு எவ்வளோ திக்காயிட்டே வருதுங்க. இந்த 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா 200 ml அளவுக்கு ஆகிற அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் 1 குழிக்கரண்டி கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ நமக்கு வந்து நல்ல ஐஸ்கிரீம் வந்து சாஃப்டாக கிடைக்குங்க. அதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருளே தான் மேக்ஸிமம் எல்லாமே சேர்த்துருக்கோங்க. நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா ப்ரிசர்வேட்டிவ் போடுவாங்க, அதே மாதிரி ஃபுட் கலர்ஸ் போடுவாங்க. நம்ம நேச்சுரலாகவே அந்த வாட்டர்மெலன் கலரே வந்து நமக்கு வருது பாருங்கள். கடைசியாக காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு ட்ராப் கூட நம்ம எந்த பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்த்தாமல் அவ்வளோ நேச்சுரல் அந்த வாட்டர்மெலன் கலரே நமக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஸ்டார்ச்சையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோங்க. இப்போ பால் வந்து நல்லா ஆறின உடனே இப்போ ஆறட்டுங்க. அதுக்குள்ளே பாருங்கள் இந்த வாட்டர்மெலன் எப்படி ஐஸ் ஆகிடுச்சுங்க. இப்படி போட்டால் டப்புன்னு சவுண்டு கேட்கணுங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலன் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் ஆகணுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஐஸ்கிரீம் செய்யணுங்க. இதுதான் வந்து இந்த ஐஸ்கிரீம் இந்த வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம்லேயே முக்கியமான ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அதை நல்லா பீட் பண்ண போகிறோங்க. அது கூட வந்து நம்ம பால் வந்து ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, எல்லாம் கலந்தது அதை வந்து பாருங்கள் எவ்வளோ திக்காகி எவ்வளோ கம்மியாயிடுச்சு. இப்போ நான் அது கூட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அதுவும் சேர்த்து எல்லாம் நல்லா பீட் பண்ணிக்க போகிறோங்க. பீட் பண்ணோன்னு பாருங்கள் ஒரு பிங்க் கலர் கிடச்சிருக்கு. நல்லா நுர தள்ளி விட்டு விட்டு அடிங்க. அப்போ வந்து நல்லா வந்து இது மாதிரி வருங்க. இப்போ வந்து இதை நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோங்க. இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடியே அந்த வாட்டர்மெலனோட ஓடு எடுத்து வச்சுருந்தது இதுக்கு தான். அதுலேயே வந்து நம்ம இப்படி வச்சுக்க போகிறோங்க. அதுக்கு அடியில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு இதை ஊற்றி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 hours வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 hours செட் பண்ணோன்னா இது மாதிரி தான் இருக்குங்க. அதை திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பீட் பண்ணிக்கிறோங்க மிக்சியில் போட்டு. இது மாதிரி ஐஸ்கிரீமை வந்து முடிஞ்ச வரைக்கும் 2லேருந்து 3 தடவை கூட நீங்கள் பீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இல்லைன்னா கிறிஸ்டலாக குறன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம ஃபைனலாக வந்து செட் பண்ண போகிறோங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செய்கிறவங்க வாட்டர்மெலன் வந்து அதை பாதியாக வந்து ரவுண்டாக கட் பண்ணிட்டுங்க அதுக்குள்ளே வந்து கீழே பேப்பர்லாம் வச்சுட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் செய்யாமங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ஈஸியாக வருதுங்க நமக்கு. இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ட்ரெண்டிங்லேயே இந்த வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் தான் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி மெத்தடில் சைடில் வந்து கொஞ்சமாக நைஃப்பில் கிழிச்சு விட்டுட்டு ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ஸ்டிச்சை வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கவர் பண்ணி இதை வந்து ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அடுத்த நாள் பாருங்கள் காட்டுறேன். நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக செட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை கட் பண்ண போகிறோங்க. இந்த கட் பண்ணுறது தான் எனக்கு வந்து கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த மேலே இருக்க பாருங்கள் இதுவும் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் இந்த வாட்டர்மெலன் கட் ஆகலைங்க. அதனால நான் இந்த நைஃப்லாம் சரிக்கே ஆகலை. அப்புறம் எனக்கு பெரிய நைஃப் வச்சு கட் பண்ணேங்க. கட் பண்ணோன்னா பாருங்கள் சூப்பராக நம்ம ஐஸ்கிரீம் வந்து இது மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டிக்கு அளவாக நம்ம ஐஸ்கிரீம் சப்பி சாப்பிட்ற அளவுக்கு
இது மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை செய்யுங்க. இது மாதிரி ஸ்டிக்கெல்லாம் இன்சர்ட் பண்ணி செய்யணுன்னெலாம் அவசியம் இல்லைங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம செஞ்சதை வந்து ஊற்றி வச்சு செஞ்சிங்கன்னா கூட இந்த வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குங்க. கடையிலலாம் கிடைக்காதுங்க இந்த வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம். இந்த சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.